தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். முன்னெல்லாம் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வழக்கொழிஞ்சிட்டு வர்ற ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. அவன் ரீல் விடுறான்பான்னுவாங்க, பொய் சொல்கிறான், ரீல் சுற்றுறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோடு சம்மந்தப்பட்டது. ஃபில்ம் என்பதே ஒரு மாயை என்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தையெல்லாம் உருவாச்சு. அப்புறம் ஃபில்ம்னே ஒன்று இல்லாமல் போச்சு இப்போ, இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோடாக்னு ஒரு பெரிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நிறுவனம் இருந்தது. சினிமாவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க தான் வந்து ஃபிலிம் ரோல் தயாரித்து கொடுக்குறவங்க ஒரு காலத்தில். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த சிஇஓ சொன்னார், எங்ககிட்ட 1,60,00,000 ஊழியர்கள் இருக்காங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் சொன்னது 1997. அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் அது. உலகம் முழுக்க இருந்த ஒரு நிறுவனம், கோடாக் நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு அடுத்த வருஷமே வந்து நான் வந்து நம்ம டைரக்டர் கேவி ஆனந்த் இருந்தார்ல, கோன்னு ஒரு படம்லாம் எடுத்தார். அவர் வந்து என்கிட்ட நான் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தேன் குமுதம் இதற்காக. அப்போ சொல்கிறாரு, இனிமேல் யாரும் ரீல் விட முடியாதுங்க அப்படின்னு தான் தலைப்பு வச்சேன் நான். என்னென்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அந்த ஃபிலிம் என்கிற அந்த ஃபிலிம் இருக்காது, இனிமேல் டிஜிட்டல் வேர்ல்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார். சொன்னது மாதிரி அது 2000 ஜனவரியில் வந்தது அந்த பேட்டி. உண்மையிலேயே வந்து அப்படியே மாறி போயிடுச்சு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி 1,60,00,000 பேர் இருந்த அந்த நிறுவனம் அடுத்த 2 ஆண்டுகள்லேயே சுத்தமாக இல்லை. ஃபிலிம்னே ஒன்று இல்லவே இல்லை. டிஜிட்டலுக்கு மாறிட்டோம் நம்ம. டிஜிட்டல் கேமரா, இப்போ ஃபோன் மூலமாகவே, ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாகவே ஃபோட்டோ எடுத்து சினிமா எடுக்கிறதுலாம் கூட நடக்க ஆரம்பிச்சிச்சு. இது என்ன நான் இதில் பார்க்குறோம்னா, எப்படி மாறும்னே தெரியல இந்த உலகம்ன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக நான் இதை பார்த்தேன். 1,60,00,000 பேர் 97 இருந்தாங்க. 98, 99 அப்படியே காணும் அந்த நிறுவனமே என்பது வந்து எவ்வளோ பெரிய ஆச்சு. என்ன வேணாலும் நடக்கும் என்பதற்கு இந்த ரீல், அது ரீல் அல்ல, ரியல் என்று உணரக்கூடிய ஒரு தருணமாக நான் அதை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.